நாம் உயிர் வாழ்வதற்கு உடலில் உள்ள பல அங்கங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. அவற்றில் சிறுநீரகங்களின் முக்கியத்துவம் இன்றியமையாததாகும். அவ்வாறான முக்கியத்துவம் மிக்க சிறுநீரகங்களை பாதுகாப்பது மற்றும் சிறுநீரக நோய் தொடர்பான விழிப்புணர்வுகளை வழங்குகின்றார் சிறுநீரக நோய் சார்ந்த ஆலோசகரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான வைத்தியர் குமரதாசன் உமாசங்கர். உடலில் எல்லா உறுப்புகளிலும் முக்கியமானவை. அதில் சிறுநீரகங்கள் ஒரு முக்கியமான உறுப்பு. ஏனென்று சொன்னால் உடலில் ஏற்படுகின்ற செயற்பாடுகளின் போது பல வகையான கழிவுப் பொருட்கள் அதாவது உடலில் கலங்கள் உருவாக்குகின்றன. அந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கான ஒரு முக்கியமான உறுப்பு தான் சிறுநீரகம். அப்படி அதை விடவும் சிறுநீரகத்துக்கு வேறு தொழில்களும் இருக்கின்றது. அதாவது குருதியை உற்பத்தி பண்ணுவதற்கு தேவையான ஹோமோன்களை உருவாக்குகின்றது. அதை விடவும் அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லப்படுகின்ற அந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான பங்கினையும் சிறுநீரகங்கள் செய்கின்றன. இதற்கு முக்கியமான பங்கு நான் சொன்னது போல், அதாவது கழிவுகள் அகற்றப்படாவிட்டால் அந்த கழிவுகள் உடலில் தேங்கி இருக்கும்போது அது மற்ற உறுப்புகள், அதாவது மூளை, இருதயம் போன்ற உறுப்புகளை பாதிக்கின்றன. இதனால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சிறுநீரகம் முற்றாக செயலிழந்தால், அதற்கு ஏற்ற சிகிச்சை இல்லாவிட்டால் இருதய நின்றுவிடும், மற்றது மூளை பழுதாகிவிடும். ஆகவே சிறுநீரகம் இல்லாவிட்டால் மற்ற உறுப்புகளுடைய செயற்பாடுகளும் நடக்க முடியாது. அவருடைய மனிதன் உயிர் வாழ்வதற்கு சிறுநீரகத்தினுடைய பங்கு மிகவும் அத்தியாவசியமானது. சிறுநீரகம் செயலிழப்பதற்கான பாதிப்படைவதற்கான முக்கியமான காரணிகள் உலகத்தை பொறுத்தவரையிலும் நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகின்ற டயபெட்டிஸ், மற்றது இரத்த அழுத்தம், இவை ரெண்டு தான் முக்கியமான காரணங்கள். அதாவது 70 தொடக்கம் 80 விதமான சிறுநீரக நோய்கள், சிறுநீரக செயலிழப்புகள் இந்த நோய்களின் காரணமாக ஏற்படுகின்றன. ஆகவே ஒரு நீரிழிவு நோயாளியோ அல்லது இரத்த அழுத்த நோயாளியோ அவருடைய உடலில் உள்ள சர்க்கரையின் அளவையும் குருதி பிரஷர்னு சொல்லப்படுகின்ற இரத்த அழுத்தத்தையும் நாங்கள் கட்டுப்பாடாக வைத்து கொள்வதன் மூலம் நாங்கள் சிறுநீரகம் செயலிழப்பதை தடுக்க முடியும். குறைந்தளவு சிறுநீரகம் செயல்படுவதற்கான அதாவது கால அளவை நாங்கள் நீட்டிக்க முடியும். என்று சொன்னால், இப்போ அதாவது இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது சிறுநீரகம் விரைவாக பழுதடைந்து விடுகின்றது. அதை விடவும் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற வேறு நோய்கள், உதாரணமாக இன்னும் ஒரு பொதுவான ஒரு நோயாக இருக்கின்றன சிறுநீரகத்திலே அல்லது சிறுநீர் தொகுதியிலே ஏற்படுகின்ற கற்கள். அதற்கு முக்கியமான காரணம் நாங்கள் எடுக்கின்ற நீரின் திரவ பதார்த்தங்களின் அளவு குறைவாக இருப்பதன் காரணமாக சிறுநீரக கற்கள் தோன்றுகின்றன. அந்த சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் தோன்றும் போது அல்லது அதற்கு சரியான ஒரு பிரதிகார சரியான ஒரு சிகிச்சை அளிக்கப்படாத போது அந்த சிறுநீரகங்கள் செயலிழக்கின்றன. இதை விடவும் மற்ற காரணங்கள், உதாரணமாக எங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது புகைப்பிடிப்பது மற்றும் அதிக அளவான மது அருந்துவது போன்ற காரணங்களினாலும் சிறுநீரகங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பழுதடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதைவிட மற்ற காரணங்களாக நாங்கள் சொல்லலாம், விபத்துக்கள் ஏற்படும் போது சிறுநீரகங்கள் பழுதடையலாம், அல்லது சில வேளைகளில் ஏதாவது உயரத்திலிருந்து விழும்பொழுதோ சிறுநீரகங்கள் 2 சிறுநீரகங்களுமே சில அதாவது பாதிப்படையலாம். இதை விடவும் புற்றுநோய்கள் காரணமாகவும், அதாவது அது புற்றுநோய்கள் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் காரணமாக இருக்கலாம், அல்லது வேறு இடங்களில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் சிறுநீர் தொகுதியை பாதிப்பதன் காரணமாகவும் ஏற்படலாம். இதை விட முக்கியமான இன்னொரு காரணம் நாங்கள் மருந்துகளை தவறாக பாவிப்பது. உதாரணமாக நாங்கள் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற மூட்டு நோய், அது பொதுவாக வயது போனவர்களிலும் சில வயது குறைந்தவர்களிலும் ஏற்படுகின்றது. இதற்காக பாவிக்கின்ற, அதாவது இதன்போது ஏற்படுகின்ற வலியை வலி நிவாரண மருந்துகள் கட்டுப்பாடற்ற விதத்தில் பாதிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கின்றது. இதை விடவும் வேறு சில மருந்துகளும் சிறுநீரகத்தை பாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு நிபுணர் ஒருவரின் ஆலோசனையின்றி இந்த மருந்துகளை தொடர்ந்து பாவிப்பது எங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக அமையும். இதை விடவும் நாங்கள் சாதாரணமாக மற்ற, அதாவது பொதுவாக ஆண்களிலே புரோஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுரப்பி இருக்கின்றது. அந்த சுரப்பி பெரிது அடையும் போது சிறுநீர் கழிப்பதற்கான, அதாவது
அடைப்பு ஏற்படுகிறது. இந்த அடைப்பு வந்து நாங்கள் வந்து சரியான விதத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் நீண்ட காலத்திற்கு போகும்போது அது வந்து சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை விட வேறு வேறு காரணங்களாலேயும் வந்து ஒருவருக்கு சரியாக சிறுநீரகம் கழிக்க முடியாமல் இருந்தால் அது வந்து நீண்ட காலத்திலே சரியான சிகிச்சை பெறாவிட்டால் சிறுநீரகத்தை பாதிக்கும். உண்மையாக போல சிறுநீரகத்தை நேரடியாக பாதிக்கின்ற பரம்பரை நோய்கள் வந்து வெகு குறைவு. ஆனால் இப்போ நீரிழிவு நோய், இரத்த அழுத்தங்கள் பரம்பரையாக இருப்பதனால் அந்த நோய்கள் வந்து மற்ற பரம்பரை உள்ள மற்றவர்களுக்கும் வந்து அதன் காரணமாக சிறுநீரகம் பாதிப்படையலாம். ஆனால் சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான பரம்பரை நோய்கள்னு சொல்லப்போனால் குறைவு, ஆனால் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் சொல்ல பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கின்றோம். அதாவது சிறுநீரகத்திலே சிறு சிறு அதாவது தண்ணீர் கட்டிகள் மாதிரி உருவாகி அது வந்து நீண்ட காட்களாக போகும்போது முழு சிறுநீரகமே அந்த கட்டிகளால் ரீப்ளேஸ் பண்ணப்படுகின்றது, மீளமைக்கப்படுகின்றது. அவர்படி நடக்கும்போது அவர்களுடைய சிறுநீரகம் வந்து செயல்கின்றது. அதைவிட வந்து சில புற்றுநோய்கள், அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படுகிற சில புற்றுநோய்கள் வந்து பரம்பரையாக ஏற்படுகிறது. அதனாலும் வந்து அவர்களுடைய சிறுநீரகம் வந்து பாதிப்படைகிறார்கள். ஆனால் இப்படியானவர்களுடைய விகிதாசாரம், அதாவது பெர்சன்டேஜ் என்று சொல்லி பார்க்க போனால் அவருடைய அளவு வந்து குறைவு. இதில் நான் சொன்ன வீட்டிலே இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி என்று சொல்லப்படுகின்ற அந்த நோய் மாத்திரம் குறிப்பிடத்தக்க இருக்கின்றது. மற்றதுகள் வந்து சாதாரணமாக குறைவு. இலங்கையிலும் இருக்கின்றது. இலங்கையிலும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் வந்து அதாவது இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற நோயால் அவதிப்படுகிறார்கள். அதில் முக்கியமான விஷயம் என்று சொல்ல வேண்டாம், நாங்கள் சொல்கிறோம் ஆட்டோசோமல் டொமினன்ட் என்று சொல்லுவோம். அதாவது அந்த பரம்பரை ஒருத்தருக்கு இருந்தால் கட்டாயம் வந்து அவருடைய பிள்ளைக்கும் அது கடத்தப்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கின்றது. அவர்கள் சாதாரணமாக அப்படியானவர்கள் வந்து ஒருத்தருக்கு இருந்தால், அந்த பரம்பரை இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் அப்படியானவர்களை நாங்கள் சோதித்து பார்த்து அவர்களுக்குரிய சிகிச்சையை வந்து நாங்கள் வழங்க வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் அதை வருவதை வந்து தடுக்க முடியாது, ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை வந்து நாங்கள் குறைக்க முடியும். எனவே சாதாரணமாக ஒருவருக்கு அந்த பரம்பரை பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் ஒருவர் இருந்தால் சாதாரணமாக அந்த அறிகுறிகள் வந்து ஒரு 20 வயதுக்கு பிறகு தான் துவங்கும். அப்படியே ஒருவர் வந்து ஒருவருடைய பிள்ளையோ இல்லைய சகோதரங்களோ ஒரு 20 வயதை தாண்டி வரும்போது நாங்கள் வந்து அந்த நோய்க்கான இருக்கிறதான்னு கண்டறிவதற்கான பரிசோதனைகளை செய்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்க வேண்டும். உண்மையாக சொல்லப்போனால் இந்த சிறுநீரக பிரச்சனையால் ஏற்படுகின்ற ரெண்டு விதமான ஒன்று வந்து சிறுநீரகம் செயலிழந்ததால் ஏற்படுகின்ற சிம்டம்ஸ் சொல்லப்படுகின்ற அறிகுறிகள். அப்படியான அறிகுறிகள் உண்மையாக சிறுநீரகம் நன்றாக பழுதடைந்த பின் தான் பெரும்பாலானவர்களுக்கு தோன்றுகின்றது. ஆனால் கற்கள் போன்றவை வந்து சாதாரணமாக அதாவது வெள்ளனமாகவே ஏழியாகவே நாங்கள் வந்து அதற்கான அறிகுறிகளை உதாரணமாக கற்கள் இருக்கும்போது அவருக்கு வந்து நோய் ஏற்படும். அது இருக்கிற கற்கள் எங்கே இருக்கின்றது என்பதை பொறுத்து அந்த நோய் வந்து வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு வந்து கடுமையான வலி, சக்தி போன்றவற்றோடு சிறுநீரோடு இரத்தம் கழிக்கின்ற இதுவும் இருக்கும். ஆகவே இப்படியானவர்கள் வரும்போது நாங்கள் அதுக்குரிய சாதாரணமான இலகுவான பல பரிசோதனைகள் இருக்கின்ற சிறுநீர் பரிசோதனை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எனப்படுகின்ற ஸ்கேன் பரிசோதனை போன்றவற்றை செய்து நாங்கள் வந்து அவர்களுக்குரிய கற்கள் இருக்கின்றனவா இல்லையா என்று பார்க்க முடியும். சில வேளைகளில் நாங்கள் சிடி ஸ்கேன் என்று சொல்லப்படுகின்ற பரிசோதனையும் செய்ய வேண்டியிருக்கும், கற்கள் இருப்பதை அறிவதற்கு. மற்ற நாங்கள் நீரிழிவு நோய் அவர்கள் இருப்பதாக இருந்தால் நாங்கள் நீரிழிவு நோய் அறிகுறி இல்லாமல் இருந்தால் பரம்பரையிலும் இல்லாமல் புதுசாக ஒருவர் வந்து அடிக்கடி நீர் கழிக்க வேண்டி வரும், உடல் அதாவது எடை வந்து குறைவடைதல், இரவிலே சிறுநீர் கழிப்பதற்காக எழும்புதல் போன்றவற்றை இப்போது சில வேளைகளில் இப்பொழுது அந்த பாத்ரூம் இருக்கிறபடியாக சிறுநீர் கழிப்பறைகள் இருப்பதனால் பெருசாக முந்தி நாங்கள் சொல்வோம் வெளி இடங்களிலே சிறுநீர் கழிக்கும்போது எறும்புகள் வருகின்றன பார்க்க சொல்லுவோம். இப்பொழுது அந்த கொழும்பு போன்ற நகரங்களில் பெருவாக அந்த இதை நாங்கள் பார்க்க முடியாது. அப்படியானவர்கள் வந்து ஒரு முறை அந்த பரிசோதனை செய்து பார்ப்பது நல்லது. அதைவிடவும் வந்து நாங்கள் ஒருவர் 40 வயதுக்கு மேலாக போகும்போது அதாவது ரூட்டீன் செக்கப்னு சொல்கிற சாதாரண ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ 2 வருடத்துக்கு ஒரு முறை வந்து சாதாரணமான பரிசோதனை செய்வதன் மூலம் நாங்கள் வந்து இப்படியான பிரச்சனைகள் இருப்பதை விரைவிலே அதாவது நாங்கள் ஏழியாக கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலம் நாங்கள் சிறுநீரகம் வந்து பாதிப்படைவதற்கான அதாவது வாய்ப்புகளை குறைக்க முடியும்.
மற்ற சிறுநீரகம் பழுதடைந்த இந்த அது இரத்த அழுத்தம் காரணமாகவோ அல்லது வேறு காரணமாகவோ சிறுநீரகம் பழுதடைந்த செயற்பாடு குறைந்த பிறகு என்ன நடக்கும் என்றால் அவர்கள் வந்து சிறுநீர் கழிக்கும்போது சிறுநீரங்கள் நுரைகள் இல்லாட்டி அது குமிழிகள் போவதற்கான அப்படியானவர்கள் இருந்தால் உடனடியாக அவர்கள் வந்து ஒரு வைத்தியரை நாடி சிறுநீரை சரியாக வேலை செய்கின்றதா அவர் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அது நீங்கள் சொன்னது சரி. இப்போ இந்த நாங்கள் நீர்க்குமிழிகளோ அல்லது நாங்கள் நுரை போவதுன்னு சொன்னால் புரோட்டீன் புரதங்கள் வந்து சிறுநீரகத்தினூடாக இழக்கப்படுகின்றன. சாதாரணமாக அவருடைய சிறுநீரகத்திலே புரதம் வந்து போக மாட்டுது. ஏனென்றால் புரதத்தினுடைய பருமன் வந்து பெருது. அவருடைய சிறுநீரகத்தினூடாக ஃபில்டர் பண்ணப்படாது, வடிகட்டப்பட மாட்டாது. ஆனால் சிறுநீரகம் வந்து பாதிப்படைந்தது அதனுடைய துவாரங்களுடைய அளவு வந்து பெரிதாவதனால் புரதங்கள் வந்து சிறுநீரகத்தினூடாக வடிகட்டப்பட்டு இழக்கப்படுகிறது. அப்படி சிறுநீரகத்தினூடாக புரதம் இழக்கப்படுவதனால் உடலில் உள்ளதாக இரத்தத்தில் உள்ள புரதத்தின் அளவு வந்து குறைகின்றது. இரத்தத்தின் அளவில் உள்ள புரதத்தின் அளவு குறைவதனால் நாங்கள் எடிமான்னு சொல்வோம். அதாவது கால் வீக்கம், அது மற்றது காலையில் எழும்பும் போது முகத்திலே கண்ணை சுற்றின வீக்கம் போன்ற அறிகுறிகள் தென்படும். கற்கள் முன்பு குறிப்பிட்டதோடு கற்கள் உருவாவதென்றால் சாதாரணமாக அவர்கள் வலி காரணமாக தான் வேறு. அதாவது கற்கள் இருக்கின்ற இடங்களை பொறுத்து சிறுநீரகத்தில் இருந்த கற்கள் இருந்தால் வலி வந்து ஒரு டல் பெயின்னு சொல்லுவோம். அப்படியான அதே அந்த கற்கள் வந்து சிறுநீரக குழாய்க்குள் வந்தால் ஒரு சரியான ஒரு கடுமையான தாங்க முடியாத ஒரு வலி சக்தி போன்ற அறிகுறிகள் தோன்றும். இதைவிட வந்து சில வேளைகளில் கற்கள் இருக்கும்போது அந்த பாக்டீரியாக்கள் மற்ற நுண்ணுயிர்கள் தொற்று ஏற்பட்டு அதன் காரணமாக அவர்கள் வந்து காய்ச்சல் மற்றது உடல் பலவீனம் அப்படியான அறிகுறிகளோடு எங்களிடம் வருகின்றார்கள். சிறுநீரக மாற்று சிகிச்சை நான் 1985-86 ஆண்டிலிருந்து தான் முதலாவதாக இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. பேராசிரியர் ஷெரீஃப்தீன் அவர்களால் இதை முதன்முறையாக இங்கே ஆரம்பித்தவர். அதன் பிறகு அந்த காலங்களிலே வந்து உண்மையாக அந்த நடந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சையின் அளவு வந்து குறைவு. ஆனால் இப்பொழுது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு ஒரு சரியான கணிப்பீடுகளிலே அரசாங்க மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஒரு 300 அல்லது 400 மாற்று சத்திர சிகிச்சைகள் வருடத்துக்கு இடம்பெறுகின்றன. இந்த சத்திர சிகிச்சைகள் நாங்கள் சொல்கிறோம் 2 விதமாக இந்த உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை பற்றி கேட்க. ஒன்று வந்து லைவ் டோனர், அதாவது உயிருள்ள ஒருவரிடமிருந்து ஒரு சிறுநீரகத்தை எடுத்து மற்றவருக்கு பொருத்துவது. அதை விட வந்து கடவரைக்கன்னு சொல்வது இறந்த ஒருவரிடமிருந்து சிறுநீரகத்தை எடுத்து பொருத்துவது. 2 விதமான சிகிச்சைகளும் நடக்கின்றன. ஆனால் அரசாங்க மருத்துவர்கள் மாத்திரம்தான் இறந்தவர்களுடனிருந்து நாங்கள் வந்து சிறுநீரகத்தை எடுத்து உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை செய்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் வந்து அதாவது உயிரோடு உள்ள ஒருவரிடமிருந்து உறுப்பு எடுத்து சிறுநீரகத்தை எடுத்து மாற்றுவதுன்னு சொன்னால் இலங்கைக்கு அதுக்கு ஹியூமன் டிஷ்யூ ஆக்ட்னு சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அது ஜார் கொடுக்கலாம், என்ன விதமான மாதிரியாக அந்த உறுப்பை எடுக்கலாம். அது வந்து பணப்பரிமாற்றம் மூலம் சிறுநீரகத்தை வாங்குவது என்பது சட்டத்துக்கு புறம்பான ஒன்று. அதாவது ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஆகவே வந்து அது அப்படியான இதுகள் வந்து செய்வதற்கு சட்டம் வந்து இடம் கொடுக்காது. ஆனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினரோ அல்லது நண்பரோ அல்லது தெரிந்தவரோ அல்லது நாங்கள் அல்ட்ரூஸ்டிக் டோனர் என்று சொல்கின்றோம். அதாவது வந்து ஒருவருக்கு தனக்கு பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவர் வந்து தனது உறுப்பை வந்து தானமாக கொடுக்கலாம். நாங்கள் அப்படி ஒருவர் ஒரு சிறுநீரக செயலிழந்து வரும்போது அவருக்கு வந்து அவருடைய இரத்த வகையை, அதாவது பிளட் குரூப்பிங் அண்ட் HLA டைப்புன்னு சொல்கின்ற மரபணு வகையை வந்து சோதிக்கின்றோம். அப்படி சோதித்து சிறுநீரகத்தை கொடுக்க விரும்புவருடைய இரத்த வகையையும் அவருடைய மரபணு வகையையும் சோதித்து இவர்கள் 2 பேருக்கும் வந்து அந்த இது பொருந்துகிறதா இல்லையா என்று நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். அப்படி பொருந்தினால் பிறகு நாங்கள் மற்ற சோதனைகளையும் செய்து பிறகு வந்து நாங்கள் சத்திர சிகிச்சைக்கு போகின்றோம். ஆனால் இதில் நாங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம்னா எங்களுக்கு வந்து டோனர், அதாவது வந்து சிறுநீரகத்தை கொடுப்பவருடைய நலம் வந்து எங்களுக்கு முக்கியமானது. சிறுநீரகத்தில் கொடுப்பவருடைய நலம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுமாக இருக்கும் என்று நாங்கள் சந்தேகித்தால் நாங்கள் வந்து ஒருபோதும் அவருடைய சிறுநீரகத்தை எடுக்க மாட்டோம். இப்போ உதாரணமாக அவருக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது, இல்லாட்டி இரத்த அழுத்தம் இருக்கின்றது, அவருக்கு இந்த சிறுநீரகத்தை கொடுப்பதனால் அவருக்கு சிறுநீரகங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம்.
அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், இவர்கள் வந்து பணப்பரிமாற்றத்துக்காக அதாவது ஒரு சிறுநீரகத்தை வாங்குவது சந்தேகத்துக்குரிய குற்றம். அதை தடுப்பதற்காக நாங்கள் வந்து எங்களுடைய வைத்தியசாலையில் வந்து எத்திக்கல் கமிட்டின்னு சொல்லப்படுகின்ற ஒரு குழு இருக்கின்றது. அவர்கள் வந்து அதில் வந்து வெவ்வேறு விதமான நிபுணர்கள் இருக்காங்க, நீதிபதிகள், போலீஸார், அப்படி வெவ்வேறு சமூக சேவகர்கள் அதில் இருக்கிறார்கள். சாதாரண ஒரு குழுவிலிருந்து 5 பேர் வகை இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த 2 பேரை விசாரித்து இந்த 2 பேருக்கும் வந்து அதாவது டோனர் வந்து அதாவது அவர் வந்து இவருக்கு சிறுநீரகத்தை வழங்க முடியும் என்று எங்களுக்கு வந்து சிபாரிசு செய்கிறார்கள். அது வந்து கடைசியாக அமைச்சுக்கு சென்று அமைச்சின் அதாவது சுகாதார அமைச்சின் டிப்டி ஜெனரல் சுகாதார பிரதி பணிப்பாளர் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து சரி, நீங்கள் இந்த சித்திரை செய்யலாம்னு சொன்ன பிறகுதான் நாங்கள் வந்து இந்த சித்திரை சிகிச்சை செய்கின்றோம். மற்றது வந்து இப்போ நான் சொன்னேன், இறந்தவர்களின் உடலிலிருந்து சிறுநீரகத்தை பாற்றி அவர் அதாவது ஒருவர் இறக்கும் முன்பு அவர் வந்து ஒரு கடிதமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இது எழுதி வைத்து என்னுடைய சிறுநீரகத்தை கொடுக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் அவர்களிருந்து சிறுநீரகத்தை எடுக்கலாம். இப்பொழுது நாங்கள் வந்து டோனர் கார்டு என்று சொல்வது, அதாவது உங்களுடைய விருப்பத்தை அதாவது எனக்கு கொடுக்க விருப்பம் என்று சொல்வதற்கு வந்து கொடுக்குறது ஒரு அட்டை வேணும். அதாவது உங்களுக்கு விபத்தோ இதோ நடந்தால் உங்களுடைய அந்த அட்டை இருந்தால் நாங்கள் அதை பார்த்து உடனே திரும்ப வேறு வந்து உறுப்பைக்கு வந்து தானமாக கொடுப்பதற்கு விரும்புகிறார் என்றும். சில நாடுகளில் எனக்கு இன்னும் சரியாக தெரியலை, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் போன்ற இடங்களிலும் வந்து சில பேர் வந்து அதை வந்து பதிந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சில நாடுகளில் இருக்கின்றன. அப்படியா சில வேளைகளில் அப்படி இல்லாவிட்டால் ஒருவர் வந்து கடுமையாக இருக்கும்போது அவருடைய குடும்ப உறுப்பினர் வந்து அதற்கு உறுப்பை தானமாக செய்வதற்கு சம்மதித்தால் நாங்கள் வந்து அவருடைய உறுப்பை எடுத்து இன்னொரு சிறுநீரகம் தேவையான ஒருவருக்கு பொறுத்து கொண்டோம். எங்களுடைய வைத்தியசாலையிலும் வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஒரு பட்டியலை வைத்திருக்கோம். யார் சில வேளைகளில் சில பேருக்கு வந்து எங்களுக்கு வந்து உடுப்பு கொடுப்பதற்கு ஒருத்தரும் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி வேறு காரணங்களுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு பட்டியலை வைத்திருக்கோம். இவர்களுக்கு வந்து நாங்கள் இறந்தவர்களை எடுத்து போடுவதற்கு வேண்டும் என்று ஒரு பட்டியலை வைத்திருக்கோம். அப்படி வைத்திருக்க பட்டியலை கொண்டு உங்களுக்கு ஒரு உறுப்பு கிடைக்கும்போது, இறந்த ஒரு உறுப்பு கிடைக்கும்போது அதில் எங்களுக்கு பொருத்தமான ஒருத்தரை தெரிவு செய்து நாங்கள் வந்து உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை செய்கிறோம். முக்கியமாக நான் சொன்னது மாதிரி இந்த பெரும்பாலானவர்களுக்கு கல் தோன்றுவதற்கான காரணம் சரியான அளவிற்கு நீரோ திரவ ஆகாரங்களோ எடுக்காது. ஆகவே நாங்கள் சாதாரணமாக ஒரு வயது வந்திருக்கு, அதாவது நான் சொல்கிற ஒரு அடல்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு 3 லிட்டர் வகை திரவ ஆகாரங்களையோ தண்ணீரையோ எடுக்க சொல்கிறோம். இதை விடவும் சில இடங்களிலே உள்ள நீர், உதாரணமாக யாழ்ப்பாணம், வவுனியா, ஹம்பாந்தோட்டை நாங்கள் வெந்நீர்னு சொல்கிறோம், அதாவது ஹாட் வாட்டர், அதில் உள்ள கனிமங்களின் அளவு கூடுதலாக இருக்கிறது. உதாரணமாக கால்சியத்தின் அளவு கூடுதலாக இருக்கிறது. அப்படியான இடங்களில் உதாரணமாக கிணத்து தண்ணீர் பாவிப்பதனால் அவர்களுக்கு கல்வாய் வரப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்குது. அப்படியானவர்களுக்கு நாங்கள் வந்து அதாவது வாட்டர் போர்டுன்னு சொல்லப்படுகின்ற நீர் வடிகாலப்பு சமை அல்லது பாட்டில் வாட்டர், அதாவது போத்தில் அடைக்கப்பட்ட நீரை எடுக்க சொல்கின்றோம். இதை விட சில விஷயங்கள் சில வகையான குளிர்பானங்கள் அவையும் அந்த கார்பனேட்டட் வாட்டர்னு சொல்லுகின்றோம். அப்படியானவற்றை அடிக்கடி பாதிப்பதும் வந்து சிறுநீரகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் அது வந்து நான் சொல்கிற ஒரு வெற்றிகரமான ஒரு முறை. முதலே குறிப்பிட்டது போல ஒரு 300-400 சிறுநீர் மாற்று சத்திர சிகிச்சை ஒரு வருடத்துக்கு செய்கின்றோம். இங்கே எங்களுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், கொடுப்பதற்கான ஆட்கள் இல்லாததுக்கு, அதாவது டொனர்ஸ் வந்து குறைவாக இருக்கிறார்கள். ஏன்னா உலகத்தை பொறுத்தவரையிலும் சரி, இலங்கையை பொறுத்தவரையிலும் சிறுநீரக செயல்பாடு இழந்த நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC Finance හරියන්න හරිම තැන.